மலைச்சாரல் சேனலிலிருந்து சிறுகதை. விக்ரமாதித்யன் இந்திய புராணங்களிலும் கதைகளிலும் புகழ்பெற்ற அரசன். அவர் நீதியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கிய மன்னன். ரம்பா ஊர்வசி நடனப் போட்டி ஒருமுறை இந்திரன் தனது அரசவையில் ஒரு சிறப்பு நடனப் போட்டியை நடத்த முடிவு செய்தான். இந்த போட்டியில் சொர்க்கத்தின் புகழ்பெற்ற அப்பசரஸ்கள் ரம்பா மற்றும் ஊர்வசி கலந்து கொண்டனர். இருவரும் மிகவும் திறமையான நடன கலைஞர்களாக இருந்தனர். அவர்கள் நடனத்தை பார்ப்பதற்காக தேவர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள் என பலரும் கூடியிருந்தனர். ஆனால் அவர்கள் நடனம் முடிந்த பின் யார் சிறந்தவர் என்பதை தீர்மானிக்க முடியவில்லை. இந்திரன் சற்றே சிந்தித்து இந்த பெரிய முடிவை எடுப்பதற்கு விக்ரமாதித்தனை அழைக்கச் சொன்னார். ஏனென்றால் அவர் உண்மைத்தன்மையிலும் நியாயத்திலும் உயர்ந்தவராக இருந்தார். விக்ரமாதித்யன் ஸ்வர்க்கத்திற்கு அழைக்கப்பட்டு அவர்களது நடனத்தை கவனமாக பார்த்தார். பிறகு அவர் ஒரு யுக்தியை கையாண்டார். அவர் 2 பூமாலை எடுத்து ரம்பாவும் ஊர்வசியும் தங்களது கழுத்தில் அணியும்படி சொன்னார். பின்னர் அவர்களது நடனத்தை தொடங்கச் செய்தார். நடனம் ஆரம்பிக்கப்பட்டதும் விக்ரமாதித்யன் கூர்மையாக கவனித்தார். ஒரே நேரத்தில் ரம்பாவின் மாலையில் இருக்கும் மலர்கள் ஒரே ஓரத்தில் சற்றே குலுங்கியது. அதை கவனித்த விக்ரமாதித்யன் உடனே அறிவித்தார், ஊர்வசியின் நடனம் சிறந்தது. அது கேட்டு தேவர்கள் ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் விக்ரமாதித்யனிடம் காரணம் கேட்டபோது அவர் சிரித்துக்கொண்டு கூறினார், உண்மையான நடனக் கலைஞன் உடலையும் ஆற்றலையும் சமநிலையுடன் இயக்க வேண்டும். ரம்பாவின் மாலையில் மலர்கள் குலுங்கியது. அதனால் தெரிகிறது அவள் உடல் ஓரப்பக்கம் சற்றே அதிக அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஊர்வசியின் மாலை அசையவே இல்லை. அதனால் அவள் பூரண சமநிலையுடன் நடனம் ஆடியிருக்க வேண்டும். இந்திரன் மற்றும் மற்ற தேவர்கள் விக்ரமாதித்யனின் அறிவுத்திறனை பாராட்டினர். மேலும் ஊர்வசியை வெற்றியாளராக அறிவித்தனர். இந்த நிகழ்வால் விக்ரமாதித்யன் தனது நீதியுணர்ச்சிக்காக மேலும் புகழடைந்தார். நுணுக்கமான விஷயங்களை கூட கவனமாக கவனிக்க வேண்டும். உண்மையான திறமை அச்சிறிய விஷயங்களிலேயே இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கதையை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.